இது என்னன்னா பிரதிபக்ஷம், அசத் பிரதிபக்ஷம்னு சொல்ற. அதாவது சாத்தியத்தினுடைய இல்லாமையை சாதிக்கிறதுக்கு மற்றொரு ஹேத்து இல்லாம இருக்கணும். இது என்னன்ட்டு இப்ப அடுத்த பேரால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண 5 விஷயங்கள் கண்டிப்பா பாத்துக்கணும். என்னன்னா, இப்ப அனுமானத்துக்கு முன் எந்த வஸ்துவில் சாத்தியம் இருக்கிறதோ இல்லையோ என்னும் சந்தேகம் ஏற்படுகிறதோ, அது எதில் ஒரு சாத்தியம் சாதிக்க விரும்பப்படுகிறதோ அது பட்சம் எனப்படுகிறது. பட்சம்னா எந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை சாதிக்கிறீங்களோ அதுதான் பட்சம். அது இருக்கா இல்லையா அப்படிலாம் சந்தேகத்துக்கு இடமா இருக்கும். இந்த இடத்துல இங்கதான் நெருப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க சாதிக்க முயன்று பாக்குற இல்லையா, அதுதான் பட்சம். இப்ப புகையை மட்டும் பார்த்து இந்த இடத்துல நெருப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க சாதிக்கிறது தான் பட்சம். பட்சம்னா எதுல எதை நீங்க சாதிக்கிறீங்களோ அது பட்சம். உதாரணம், மலை நெருப்பு உள்ளது புகையால்ங்கிற அனுமானத்துல மலைதான் பட்சம். அப்புறம் சபக்ஷம்னா எதில் சாத்தியம் இருக்கிறது என்று நிச்சயமாக அறியப்படுகிறதோ அது சபக்ஷம். ஏற்கனவே நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கிற இடம். இதே மாதிரி புகைய பார்த்து இந்த இடத்துல நெருப்பு எல்லாம் இருக்கு, புகையும் நெருப்பு சேர்ந்து சேர்ந்து இருக்கும் நீங்க பார்த்து உங்களுக்கு அனுமதி உண்டாயிருக்கிற இடம் எதுவோ அது திருஷ்டாந்த இடம்னு வச்சுக்கோங்க. சிமிலரா இருக்கிற இடம் அதுதான் சபக்ஷம். இப்ப பட்சத்துல இந்த சபக்ஷத்துல நீங்க பார்த்ததை வச்சுதான் பட்சத்துல நீங்க சாதிக்க போறீங்க. அப்ப சபக்ஷம்னா முன்னாடியே உங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாம் பார்த்து இங்க புகை இருக்கிற இடங்கள் எல்லாம் நெருப்பு இருக்கும்னு ஒரு அனுமதி உண்டாயிருக்கும். இந்த பங்கம் இதுக்கு சொல்ல கீழ்கண்ட அனுமானத்தில் சமையலறை சபக்ஷம். புகையுள்ள சமையலறையில் நெருப்பு இருப்பது நிச்சயம் என்றோ, அதனால அதெல்லாம் நீங்க பார்த்து உங்களுக்கு சபக்ஷம்ங்கிறது என்னன்னா அந்த வியாப்திய நீங்க பார்த்து பழகி இருக்கிறது எதுவோ அந்த இடம் தான் சபக்ஷம். அப்புறம் விபக்ஷம்னா டெபினட்டா சாத்தியம் இல்லை, அங்க நெருப்பு இல்லை. இப்ப புகை இல்லை அதனால நெருப்பு இல்லை அதனால புகையும் இல்லைன்னு இருக்கிற இடம் எதுவோ அது விபக்ஷம். ஆப்போசிட்டா இருக்கணும். இந்த சபக்ஷத்துக்கு எதிர்மாறியா இருக்கணும். ஒரு குளத்துல ஒரு ஆத்தங்கரையிலயோ எங்கேயோ அங்க நெருப்பு இல்லை அங்க புகையும் இல்லைன்னு சொல்ற இடம் தான் விபக்ஷம். இப்ப விபக்ஷம் வரைக்கும் தெரிஞ்சுட்டு அப்ப கீழ்கண்ட அனுமானத்துல குளம் விபக்ஷமாறுது. குளத்துல நெருப்பில்லை என்பது நிச்சிதமன்றோ அப்படின்ட்டு சொல்ல. இதுக்கப்புறம் இந்த 3 பட்சத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது 3 தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு உங்க புக்ல. ஆனா இன்னும் 2 விஷயம் இங்க போட்டிருக்க. என்னென்ன, ஒரு பாதிக்கப்படாத சாத்தியத்தை உடைத்தா இருக்கு. அதுக்கு இங்கேயே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். என்னன்னா, நம்ம ஒரு சாத்தியம் அப்படி அத நீங்க சொல்லும்போது இந்த குளத்தை பார்த்து இந்த குளத்துல நெருப்பு இருக்குன்னு யாராவது சொன்னான்னா அது இன்னொரு பிரமாணத்தால பாதிக்கப்படுறது. என்ன பிரமாணம்? பிரத்யக்ஷத்துல அது பாதிக்கப்பட்டுடும். ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்க, இந்த குளத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட சொன்னார்னா அப்ப பிரத்யக்ஷம் கண்ணு என்ன சொல்லணும்னா அதை பார்த்து இங்க நெருப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல போடான்னு நம்ம சொல்லிடுவோம். அப்ப பிரத்யக்ஷத்தினால அது பாதிக்கப்படுறது. அவருடைய வாக்கியம் அப்போ அது என்ன ஆடுறது, பாதிக்கப்படுறது. அப்போ அவ யாரோ ஒருத்தர் ஒரு சாத்தியத்தை சொன்னார்னா, இந்த குளம் நெருப்பை உடையது நெருப்பு இருக்குன்னு ஒரு சாத்தியத்தை ஒருத்தர் சொன்னார்னா நம்ம இன்னொரு ஹேத்து ஏன்னா பிரத்யக்ஷத்தினால அந்த சாத்தியம் பாதிக்கப்படுறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது நல்ல அனுமானமாக ஆகாது. இது 4வது. 5வது சாத்தியத்தினுடைய இல்லாமையை சாதிக்கும் மற்றொரு ஹேத்துவை உடைத்தாய் இராமல் இருக்கை. இது ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் அசத் பிரதிபக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஹேத்துனால பாதிக்கப்படக்கூடாது. இன்னொரு ஹேத்து அப்படின்னா இப்ப நான் சொல்றேன் சப்தம் நித்தியமானது அப்படின்னு நான் சொல்றேன்னு. சப்தம் நித்தியம் அப்படின்னு நான் சொல்றேன். இது அது ஏன் எப்படி நித்தியம்னா, சப்தம் நித்தியம்னா அது வேதமா இருக்கிறதுனால. ஏன்னா வேதம்ங்கிறது எப்பவுமே கல்பம் தோறும் அது பகவானுடைய ஒரு ஸ்மிருதியில இருந்து வேதம் நித்தியமா வருது. சப்தம் அப்படிங்கிறது வேதத்துக்கு ஒரு இது இருக்கு, அது பிரவாகமா நித்தியமா இருக்கு. அதனால நான் என்ன சொல்லிட்டேன்னா சப்தம் நித்தியம், அது வேதமா இருப்பதால் அப்படின்னு நான் ஒரு அனுமான வாக்கியத்தை சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே ஆப்போசிட்ல இன்னொருத்தர் சப்தம் அனித்தியம், அது உண்டாவதால் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க.
அதுவும் சரி. எப்படி உண்டாவது அப்படின்னா அதெல்லாம் பூதத்துடைய ஆகாசம்ங்கிற பூதத்துடைய ஒரு குணம். இதெல்லாம் பிரகிருத்தியிலிருந்து ஆகாசம் வருது, பிரகிருத்திலிருந்து மகத்திலிருந்து அகங்காரம், அதுல இருந்து அந்த தன்மாத்திரைகள் பூதங்கள்லாம் உண்டாம். அப்போ அந்த பூதங்கள்லாம் ஆகாசம், வாயு, அக்னி, அப்புறம் ஜலம், பிருத்வின்னு அந்த பூதங்கள். அந்த பூதங்கள்ல ஆகாசம்ங்கிற பூதத்தினுடைய ஒரு குணம் சப்தம். இந்த பூதங்கள் எல்லாம் இந்த லயத்தை அடையும் பொழுது என்ன ஆகும், எல்லாம் திருப்பியும் லயம் அடைஞ்சு அது போய் பிரகிருத்தியில போய் லயத்தை அடைஞ்சிடும். அப்ப அது அழிஞ்சிடும், அந்த குணங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அப்ப அவன் என்ன சொன்னா, அந்த பாயிண்ட்ல அவன் சொல்றான், எதிர்க்க இருக்கிறவன் சப்தம் அனித்தியம், அது உண்டாக்கப்படுவதால் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அது காரிய வஸ்து, அது காரியமா இருப்பதால். அப்போ அது காரியமா இருக்கிற வஸ்து எல்லாமே அழியும், அதெல்லாம் உண்டாக்கப்படுறது இல்லையா, அது எல்லாமே அழியும். அப்போ அதுதான் பிரதிபக்ஷம். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், சப்தம் நித்தியம், அது வேதமா இருக்கலாம். இப்ப ரெண்டுமே உங்களுக்கு சரியா இருக்கும். ரெண்டு அனுமானமே நான் ஒரே விஷயத்திலேயே எடுத்துட்டு இருக்கேன். சப்தம்ங்கிறதே நான் என்ன பண்றேன், அதுக்கு நித்தியத்துவத்தை நான் சாதிக்க முயல்றேன். என்னோட எதிரி அதுக்கு அனித்தியத்துவத்தை சாதிக்க முயல்றான். இப்ப ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ரெண்டுமே சரின்னு தான் சொல்லுவார். ரெண்டுமே, ஏன்னா சப்தம் காரிய வஸ்துவா இருந்தா அது அனித்தியம் தான், அது பிரளயத்துல அழியும் தான். ஆனா நான் சொன்னது நித்தியத்துவம் அது வேதமா இருக்கிறதுனால ஒவ்வொரு கல்பம் தோறும் பகவானுடைய ஸ்மிருதியில இருந்து அந்த வேதங்கள்லாம் திருப்பி 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 உபதேசிக்கப்படுறது. அப்ப ரெண்டுமே சரிதான். அப்ப பிரதிபக்ஷ ஹேது இருந்துடுத்துனா அந்த அனுமானம் உன்னால நிரூபிக்கவே முடியாம, அதான் சாத்தியத்தினுடைய இல்லாமையை சாதிக்கும் மற்றொரு ஹேது இருந்துடுத்துனா அந்த அனுமானம் சரிப்படாது. இதுதான் பிரதிபக்ஷ ஹேத்து. பிரதிபக்ஷ ஹேத்துன்னா நான் ஒரு ஹேத்துவ சொல்லும் போது இன்னொரு ஹேத்துவ பிரதிபட்சமா சொன்னா அப்ப அந்த அனுமானம் உன்னால நிரூபிக்கப்பட முடியாது. இந்த மாதிரி இருந்தா இது தப்பு. அப்ப குளத்துல ஒருத்த நெருப்பு இருக்குன்னு சொன்னா அது பிரத்யட்சத்தால பாதிக்கப்பட்டுடும். இந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. இன்னொரு பிரமாணத்தால பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஹேத்துவெல்லாம் ஒரு சாத்தியத்தை சொல்லக்கூடாது. இப்ப இந்த மாதிரி 5 விதமான ஆகாரங்கள் இல்லாம, இந்த 5 விதமான ஆகாரங்களோட கூடினதா இருக்கணும் ஹேத்து அப்படிங்கிறது. முதல்ல பட்சத்துல இருக்கணும், சபக்ஷத்திலயும் இருக்கணும், விபக்ஷத்துல இல்லாம இருக்கணும். அப்புறம் பாதிக்கப்படாத சாத்தியத்தை உடைத்துதான் இருக்கணும். இன்னொரு பிரமாணத்தினால பாதிக்கப்படாம இருக்கணும் அந்த ஹேத்து. நம்ம சொல்றது இன்னொரு பிரமாணத்தினால அது பாதிக்கப்படாம இருக்கணும். அப்புறம் பிரதிபட்ச ஹேத்து இல்லாம இருக்கணும். பிரதிபட்ச ஹேத்துனா பதிலுக்கு பதில் இன்னொரு ஹேத்து வச்சு நம்ம சொன்ன விஷயத்த மாத்திட்டான்னா அந்த விஷயம் நிரூபிக்கவே முடியாது. இது புரிஞ்சுதா இந்த 5 விஷயமும்? அந்த ஹேத்து எல்லாம் புரியுதா? 5 விஷயமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அனுமானம். இல்ல மேம் புரியுது மேடம். ஒரு டவுட் மேடம் இதுல. சொல்லுங்க முகுந்த். மேடம் இதுல முதல்ல இதுல தஸ்ய துவே ரூபே அனுமதி இதுன்னு போட்டு வியாப்தி அது 2 கொடுத்திருக்கா, அதுக்கப்புறம் 5 கொடுத்திருக்கா. இது என்ன 2 5 இதுல எது கரெக்ட் மேடம்? இது இல்ல 2 தான் 5 ஆயிருக்கா? இல்ல இல்ல இல்ல, இது ஹேத்து விஷயமா வருது. இது ஹேத்துவானது. ஹேத்துக்கு 5 ஆகாரங்கள். அது நம்ம ஹேத்து தான் அனுமானத்துல முக்கியமானது. அந்த ஹேத்துங்கிறது எப்படி இருக்கணும்னா, நீங்க வியாப்தி ஹேத்துக்கும் சாத்தியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் வியாப்தி. இப்ப புகைக்கும் நெருப்புக்கும் இருக்கிற சம்பந்தத்துல அன்வயம் வத்திரேகம்னு வரும். அது வியாப்திய பொறுத்த மட்டுக்கும் அப்படி. இப்ப ஹேத்துங்கிறது ஒரு நல்ல ஒரு அனுமானத்துக்கு நீங்க ஹேத்து சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இல்லாம இருக்கணும். ஒரு அனுமானத்துக்கு ஹேத்து நீங்க எடுக்கிற செலக்ட் பண்ற ஹேத்து அது பட்சத்துல இருக்கதா இருக்கணும், சபக்ஷத்துல இருக்கதா இருக்கணும், விபக்ஷத்துல இல்லாம இருக்கணும், இன்னொரு பிரமாணத்தால பாதிக்கப்படாததா இருக்கணும், பிரதிபட்ச ஹேத்து இல்லாம இருக்கணும். இப்ப புரியுது மேடம். ஏன்னா இது மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். இப்ப பாருங்க, வியாப்தி ஹேத்துன்னு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த அனுமானமே விடும். அது வேணும்னா உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த யதீந்திர மத தீபிகை இதெல்லாம் யதீந்திர மத தீபிகையில இதுதான் கொஞ்சம் இப்படி போகும்.
ஏன்னா இதுதான் தர்க்கத்துக்கு. உங்களுக்கு நீங்க படிக்க போறது கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம் தர்க்க கிரந்தம், அது முழுக்க முழுக்க வாத கிரந்தம். அதுக்கு இந்த பிரகரணம் ரொம்ப அவசியமா இருக்கிறதுனால இத நம்ம இன்னும் ஒரு தடவை வேணா அப்புறமா ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இத ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? வியாபியத்தை பத்தி இப்ப சொல்ல. இப்ப 5 விதமான அந்த ஹேத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு ஹேத்து எப்படி இருக்கணும், நல்ல ஹேத்து எப்படி இருக்கணும்ங்கறத நம்ம பார்த்துட்டோம். வியாபியம் அப்படிங்கிற இந்த வியாபியம் என்னும் இந்த ஹேத்து, வியாபியம் தான் ஹேத்து, வியாபகம்ங்கிறது சாத்தியம். அந்த நெருப்பு அதுல வியாபியத்தை தான் ஹேத்துவுக்கு, ஹேத்து லிங்கம் அதெல்லாம் சொல்லலாம். இந்த பாருங்க இங்க போட்டிருக்கு, ஹேத்துவானது வியாபியம், சாதனம், லிங்கம் இந்த மாதிரி பெயர்களால குறிப்பிடப்படுறது. வியாபியம்னா அது ஹேத்துவை தான் சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க எடுக்கிறார் வியாபியம் என்னும் இந்த ஹேத்து. ஏன்னா சில இடங்கள்ல ஹேத்துன்னு சொல்லுவார், சில இடங்கள்ல வியாபியம்னு சொல்லுவார். அதுக்காக நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்குதான் நான் திருப்பி அதெல்லாம் பேக்ல போய் காமிச்சேன். வியாபியம்னா அது ஹேத்துவை சொல்றதுன்னு போய் காமிச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பெயர்கள்னால குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு காமிச்சேன். இப்போ இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இது அன்வய வத்திரேகி என்றும் கேவல அன்வயி என்றும் 2 வகைப்படும். இதுல இது சொல்ல, இதுல இந்த ஹேத்துக்கு, இந்த வியாபியத்துக்கு, வியாபியம் என்னும் இந்த ஹேத்து அன்வயம், அன்வய வத்திரேகி என்றும் கேவல அன்வயி என்றும் 2 வகைப்படும். அன்வய வியாப்தியும் வத்திரேக வியாப்தியும் உள்ளது அன்வய வத்திரேகி ஹேத்துவாகும். அன்வய வியாப்தி மாத்திரம் உள்ளது கேவல அன்வயி, கேவலான்வயி ஹேத்துவாகும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். இது என்னன்னா, உங்களுக்கு அந்த வியாப்தி பார்த்திருக்கேன் இல்லையா, வியாப்தி பார்த்திருக்கேன், அன்வய வியாப்தி வத்திரேக வியாப்தின்னு நீங்க பார்த்திருக்கேன். என்ன அன்வய வியாப்தினா, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர வன்னிகி, அது உங்களுக்கு அன்வய வியாப்தி. அப்புறம் வத்திரேகத்துல சொல்லும் பொழுது எங்க நெருப்பு இல்லையோ அங்கு புகை இல்லை, அதுதான் வத்திரேக வியாப்தி. இது சந்தேகமே இல்லாம உங்களுக்கு தெளிவா இருக்கு. இப்ப இது ரெண்டுமே எந்த அனுமானத்துல சூட் ஆகுதோ, எங்க இந்த 2 விஷயமும் அன்வய வியாப்தியும் வத்திரேக வியாப்தியும் எந்த அனுமானத்துல பொருந்துறதோ அந்த அனுமானத்துக்கு பேர் என்னன்னா அன்வய வத்திரேகி ஹேத்து. அந்த இடத்துல அன்வய வத்திரேகி ஹேத்து அப்படின்னா இந்த இத அன்வயத்திலையும் சொல்லலாம், வத்திரேகத்திலையும் சொல்லலாம். அதுக்கு இங்க சொல்ல, மலை நெருப்புள்ளது, புகைய கொண்டு அந்த நெருப்பை சாதிக்கிறோம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு உள்ளது, சமையல் அறையில் போலே. இதெல்லாம் அன்வய வியாப்தி. எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் புகை இல்லை, குளத்தில் போலே, வத்திரேக வியாப்தி. இது ரெண்டுமே ஆகையால் புகையாகிற ஹேத்து அன்வய வத்திரேகி ஹேத்து. இந்த இடத்துல இந்த புகையை வச்சு நெருப்பு இருக்குன்னு சாதிக்கிறோம், நெருப்பு இல்லாத இடத்துல புகை இல்லைன்னு அந்த இடத்துல வத்திரேகமா சொல்றோம். 2 விதமாவும் சொல்றதுக்கு இந்த அனுமானம் பொருந்துறது. அன்வயத்திலையும் சொல்றது, இது வத்திரேகத்திலையும் சொல்றது. இந்த அனுமானத்துக்கு பேர் என்னன்னா, இதுக்கு அன்வய வத்திரேகி ஹேத்து. அன்வய வத்திரேகி ஹேத்துன்னா அது அன்வயத்திலையும் இந்த புகையை எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும்னு சொல்லலாம், எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஹேத்து 2 இடத்துக்கும் பொருந்தும். அப்படி சொன்னா அது அன்வய வத்திரேகி ஹேத்து அப்படின்னா இதுல சந்தேகம் இல்லையே உங்க எல்லாருக்கும்? அன்வய வத்திரேகி ஹேத்துனா சந்தேகம் இருக்கா? இல்ல இல்லையே யாருக்குமே? இல்ல இல்ல இல்ல. இப்ப அன்வயத்திலயும் சொல்ல முடியும், வத்திரேகத்திலயும் சொல்ல முடியும். அது வரைக்கும் அதை வச்சுக்கோங்க. இனிமே பாருங்க, இதுல கேவலான்வயின்னு ஒண்ணு இருக்கு. அன்வயத்துலதான் சொல்ல முடியும், வத்திரேகத்துல சொல்ல முடியாதுன்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். ஆனா இங்க கவனிச்சுக்கணும், பிரம்மம் சொல்லால் சொல்லத்தக்கது, வஸ்துவாய் இருக்கையால், கடத்தை போல. இது அனுமானம். முதல்ல இந்த அனுமானத்துல பட்சம், ஹேது, சாத்தியம் எல்லாம் முதல்ல சொல்லிடுங்க. பிரம்மம் சொல்லால் சொல்லத்தக்கது, வஸ்துவாய் இருக்கையால், கடத்தை போலே. எது பட்சம்? பிரம்மம்.
கரெக்ட். அப்புறம் நீங்களா அதை சொல்லுங்க. சொல்லால் சொல்லத்தக்கது வந்து சாத்தியம். சாத்தியம். ஓகே, அதுல என்ன சந்தேகம்? பொருளா இருக்கையால் வந்து ஏற்கும். சொல்லால் சொல்லத்தக்கது வந்து சாத்தியம் சொல்லியாச்சு. அப்புறம் ஹேத்து வந்து பொருளா இருக்கையால். பொருள் ஓகே, வஸ்துவா இருக்கையால். வஸ்துவா இருக்கையால். தாத்பரியம் வந்து கடத்தை போல வந்து திருஷ்டாந்தம் கடத்தை போல. இத பார்த்துதானே சொல்றேன், வேற எங்கேயும் பார்த்து சொல்றேன். வேற ஏதாவது இருக்கா? இப்போ இந்த அனுமானத்துல வந்து பிரம்மம் சொல்லால் சொல்லுறது வஸ்துவா இருக்கையால் கடத்தை போலே எந்த அனுமானம். இதுல வந்து இது அன்வயத்துல சொல்ல முடியும், அன்வய வியாப்தியை சொல்ல முடியும். ஏன்னா எதெல்லாம் வஸ்துவா இருக்கோ அதெல்லாம் சொல்லால் சொல்லத்தக்கது. நம்ம வஸ்துக்கள் எல்லா வஸ்துக்களையுமே நம்ம அதுக்கு ஒரு சொல் கொண்டு சொல்லிடுவோம். அப்போ இது வந்து அன்வயத்துல சொல்லிட முடியும். பிரம்மம் வந்து சப்தத்தினால சொல்லத்தக்கது, வஸ்துவா இருக்கிறதுனால கடத்தை போல. அதனால எதெல்லாம் வஸ்துவோ அதெல்லாம் சொல்லத்தக்கது. எதெல்லாம் வஸ்துவோ, வஸ்துனா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் தானே சொன்னேன். அதனால வஸ்துவா இருக்கிறது எல்லாமே வந்து சொல்லால சொல்லத்தக்கது. அப்போ எதெல்லாம் வஸ்துவா இருக்கிறதோ அதுவெல்லாம் சொல்லத்தக்கதா உள்ளதுன்னு அன்வய வியாப்தி இருக்கு. அன்வய வியாப்தி இங்க சொல்லிட முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து இப்ப அன்வய வியாப்தி வத்திரேகத்துல நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லத்தக்கது அல்லாதாகிற விபக்ஷம் இல்லையாகையால் நம்ம வந்து இதுக்கு இது எதெல்லாம் வஸ்துவா இருக்கோங்கிறதுக்கு சபக்ஷம் சொல்லிடலாம். சபக்ஷம்னா எல்லா பொருள்களையும் நம்ம வந்து அதுக்கு பேரை வச்சு சொல்லிடுவோம். ஆனா விபக்ஷம்ங்கிறதுல என்னன்னா, விபக்ஷத்துல எப்படி வரும்னா சொல்லத்தக்கது அல்லாத இருக்கிற ஏதாவது ஒரு வஸ்துவை காமிக்கணும். உங்களால முடியுமா அந்த மாதிரி? எந்த வஸ்துமே ஒரு பெயர் சொல்ல தெரியாம ஒரு வஸ்துவை உங்களால சொல்ல முடியுமா? விபக்ஷம் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு வஸ்துவை சொல்லவே முடியாது. சொல்லத்தக்கது அல்லாததாகிற விபக்ஷம் அப்படின்னா என்னன்னா, அது வந்து வத்திரேகத்துல எப்படி எதெல்லாம் சொல்லத்தகாததாக இருக்கிறதோ அப்படிங்கிற அந்த வத்திரேகம் வரவே வராது. அது மாதிரி உங்களுக்கு வஸ்துவை காமிக்கவே முடியாது. இல்ல விபக்ஷம்னா என்ன அர்த்தம்? அதனுடைய எதிரா இருக்கணும். அப்ப சொல்லத்தகாத வஸ்துங்கிறது உங்களுக்கு இந்த உலகத்துல உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால வத்திரேகம் சொல்ல முடியாது. இங்க அன்வயத்துலதான் கொண்டு வர முடியுமே வழிய வத்திரேகம் சொல்ல முடியாது. இப்ப வந்து குளத்துல முதல்ல வந்து எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம், சமையல் அறையில் போல சபக்ஷத்தை. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் புகை இல்லை, குளத்தை போல. இதுதான் வந்து வத்திரேக வியாப்தி. அத மாதிரி இப்ப வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம சொல்லத்தக்கது அல்லாத ஆகிற வஸ்துக்கள் இருக்கோ அதை எல்லாமே வந்து வஸ்து அந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் சொல்லால் சொல்லத்தக்கதுன்னு கொண்டு வர முடியுமா? சொல்லத்தக்கது அல்லாத ஆகிற இடம் வஸ்துக்கள் ஏதாவது இருக்கும் பார்க்க முடியுமா? எந்த வஸ்துவுக்குமே ஒரு பெயர் இருந்தாதான் நம்ம வந்து அந்த வஸ்துவை பார்க்கும் போதே அதுக்கு ஒரு பெயர் சொல்லிடுவோம். ஒரு உடைஞ்சு இருக்கிற மண் பாண்டத்தை கூட நம்ம எப்படி சொல்லிடுவோம்? அத வந்து மண்ணு பாண்டமா இருந்தது, இப்ப உடைஞ்சுடுத்துன்னு அதுக்கும் ஒரு பெயரை சொல்லிடுவோம். உடைஞ்சு இருக்கிற ஒரு கண்ணாடி சீல கூட அது கண்ணாடி சில்லுன்னு சொல்லிடுவோம். அப்போ நமக்கு வந்து சொல்லத்தக்கது அல்லாத ஆகிற அந்த விபக்ஷங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதனால வஸ்துக்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, பிரம்மம் சொல்லால் சொல்லத்தக்கது வஸ்துவா இருக்கையால் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து அன்வயத்துல சொல்ல முடியும். இப்ப வத்திரேகத்துல சொல்லத்தக்கது அல்லாத ஆகிறதா இருக்கிறதுனால பிரம்மம் சொல்லால் சொல்லத்தகாதது அப்படின்னு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர முடியுமா? சொல்லத்தக்கது அல்லாதாகிற ஒரு வஸ்துக்கள் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதனால அந்த இடத்துல வந்து கேவல வத்திரேகி சொல்ல முடியாது. அப்போ கேவல அன்வயி மட்டும்தான் சொல்ல முடியும். சில இடங்கள்ல வந்து அந்த அனுமானம் வந்து நமக்கு விபக்ஷம் சொல்ல முடியலைன்னா, விபக்ஷம்னா என்ன அர்த்தம்? அதனோட எதிர்ப்பதமா சொல்ல வேண்டியது. அந்த விபக்ஷம் இல்லைன்னா அப்போ அது கேவல
அந்த வத்திரேக வியாப்திய சொல்ல முடியாது. எல்லாம் இருக்கணும், இந்த இதுக்கு பொருந்தணும். எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் புகை இல்லைன்னு இப்ப இந்த மாதிரி வத்திரேக வியாப்தி சொன்னாதான் அன்பய வத்திரேக ஹேத்துன்னு சொல்ல முடியும். இப்ப இந்த இடத்துல அன்பயத்துல சொல்ல முடிஞ்சது, அப்போ வத்திரேகத்துல சொல்ல முடியாததுனால இது கேவல அன்பயி மட்டும்தான். இப்போ இது அன்பய வத்திரேகின்னு சொல்ல முடியாது. புரியுதா? இப்ப 5 ஆகாரங்கள்ல மேல 5 ஆகாரங்கள் பொருந்தணும். அப்போ அதுல இந்த ஹேத்து 4 ஆகாரங்களை தான் உடையதாக இருக்கு. விபக்ஷம்ங்கிறது இல்ல. விபக்ஷம் இல்லைன்னா அது கேவல அன்பையாக தான் இருக்க முடியும். இப்ப இந்த ஆகாரம் 5 ஆகாரம் என்னெல்லாம் பார்த்தோம்னா முக்கியமா இந்த 3 இருக்கணும். பக்ஷம், சபக்ஷம், விபக்ஷம். அப்புறம் இன்னொரு பிரமாணத்தால பாதிக்கப்படாம இருக்கணும். பிரதிபக்ஷ ஹேத்து இல்லாம இருக்கணும். 5 ஆகாரங்கள் பார்த்தோம். இந்த 5 விஷயங்கள்ல 5ம் பொருந்தணும். 5 ஆகாரங்களும் இருக்கணும். அப்படி இருந்தா அது அன்பய வத்திரேகி ஹேத்து. அன்பயத்திலையும் சொல்லலாம், வத்திரேகத்திலையும் சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாம விபக்ஷமே சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க. விபக்ஷம் சொல்ல முடியலைன்னா அது கேவல அன்பயி. அப்ப இந்த ஹேத்து முற்கூறிய 5 ஆகாரங்களில் 4 ஆகாரங்களையே உடையது. விபக்ஷத்தை சொல்ல முடியல, அதனால இது கேவல அன்பயி மட்டும்தான். இந்த அன்பய வத்திரேகின்னு வராது. அன்பயத்திலையும் சொல்றது வத்திரேகத்திலையும் சொல்றதுங்கிறது வராது. இது புரியுதா? புரியுது. அப்புறம் இது இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். இத நீங்க நல்லா யோசிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்லணும். இது பாருங்க, பூமி மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது. கந்தமுடைத்தாய் இருக்கையால் என்கிற அனுமானம். இதுல பூமியை தவிர வேறு எந்த பொருளும் கந்தமுடையதாய் இராமையாலே அன்பய வியாப்தி கிடையாது. வத்திரேக வியாப்தியே உண்டு. ஆகையால் இவ் அனுமானம் கேவல வத்திரேகி எனப்படுகிறது என்று தார்க்கிகர்கள் கூறுகிறார்கள். இந்த அனுமானம் நம்மெல்லாம் கேவல வத்திரேகி எல்லாம் விசிஷ்டாத்வைதிகள் ஒத்துக்கிறது இல்ல. அது விசிஷ்டாத்வைதிகள் ஒன்லி கேவல அன்பையை மட்டும்தான் ஒத்துருக்கோம். கேவல வத்திரேகிங்கிறது நம்ம சொல்றதே இல்ல, இந்த போட்டிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இது என்னன்னு மட்டும் நீங்க அடுத்த வாரத்துல இதனுடைய இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க அடுத்த கிளாஸ்ல எனக்கு இதை புரிஞ்சுன்னு சொல்லுங்க. இதை எக்ஸ்பிளைன் இப்ப சொல்றேன் இத. ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அனுமானம் கேவல வத்திரேகி எனப்படுகிறது என்று தார்க்கிகர்கள் கூறுகிறார்கள். தார்க்கிகர்கள்னா அந்த நியாய மதத்தவர்கள் எல்லாம் சொல்றா. இந்த அனுமானத்துல சாத்தியம் வேறு எங்கும் காணப்படாமையால் வத்திரேக வியாப்தியும் அறிய முடியாதது. ஆகையால் கேவல வத்திரேகி என்னும் அனுமானமே கிடையாது என்பது நமது மதம். ஈஸ்வரன் போன்ற அதீந்திரிய விஷயங்களில் திருஷ்டாந்தம் காட்ட முடியாதாகையால் கேவல அன்பய வத்திரேகி ஆகிய 2 அனுமானங்களுமே அந்த விஷயங்களை சாதிக்க மாட்டாது. ஆகையால் ஈஸ்வரன் அனுமானத்தால் சாதிக்கத்தக்கவன் எனும் தார்க்கிக பட்சம் தவறு என்று விளங்குகிறது. இந்த கேவல அன்பய வத்திரேகி அந்த இதெல்லாம் நம்ம பட்சத்துல இதெல்லாம் நமக்கு நம்ம மதத்துல அது விசிஷ்டாத்வைதிகள் இதெல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை. அவர்கள் நம்ம ஒத்துன்றது என்னன்னா அன்பய இந்த ஒண்ணுதான். என்னன்னா அன்பய வத்திரேகி ஹேது இது மட்டும்தான் ஒத்துண்டிருக்கும். கேவல அன்பையை கூட கொஞ்சம் பரவாயில்ல. கேவல அன்பை ஏன்னா இந்த ஈஸ்வரன் விஷயத்துல இது எதெல்லாம் சொல்லால் சொல்லத்தக்கதோ அது பிரம்மம் சொல்லால் சொல்லத்தக்கது, இது கூட ஓகே. ஆனா கேவல வத்திரேகம் அப்படிங்கிறது ஒத்துக்கவே முடியாது, நம்ம சித்தாந்தத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு பாஷ்யக்காரர் தீர்மானம் பண்ணிருக்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு இது ஓரளவுக்கு நான் சொல்றேன். இது நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அது புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்னன்னா பூமி மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது கந்தமுடைத்தாய் இருக்கையால் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். கந்தம்ங்கிறது வாசனை. இந்த வாசனைங்கிறது பூமிக்கு மட்டும்தான் உண்டு. பூமிங்கிற அந்த பூதத்துக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ ஜலத்துல வாசனை கிடையாது, அக்னியில வாசனை கிடையாது, காத்துல வாசனை கிடையாது.
ஆகாசத்துல வாசனை, மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது. அந்த வாசனை அப்படிங்கிறது, அந்த கந்த வாசனைங்கிறது பூமியில மட்டும்தான் உண்டு இல்லையா? அது நமக்கு வேதாந்தங்கள் அப்படிதான் சொல்றது, சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. ஏன்னா வாசனை பூமியில விளையிற வஸ்துக்கள்னாலதான் நமக்கு வாசனைகள். இந்த புஷ்பங்கள்லாம் வாசனையா இருக்கு அப்படின்னா அது பூமியுடைய ஒரு சம்பந்தத்தினால அது வாசனையா இருக்கு. கரிகாய்கள் பழங்கள் எல்லாம் அந்த வாசனைக்கு காரணம் என்னன்னா பூமி அதுல கந்தம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே. அந்த கந்தம்ங்கிறது எதுலயுமே கிடையாது. அது நீருக்கு வாசனை உண்டா? நீர்ல வாசனை இருக்கா? இல்ல. நெருப்புக்கு வாசனை இருக்கா? இருக்காது. நெருப்பு கொளுத்தும் போது, இப்ப டயர் எல்லாம் கொளுத்தும் போது அந்த டயர் இதெல்லாம் போகிக்கு கொளுத்தும் போது டயர் ஸ்மெல் எல்லாம் வருதுன்னா அது நெருப்புனால வரல, அதை போட்டு கொளுத்துற அந்த வஸ்துனால வருது. அந்த பூமியில விளைஞ்சு அந்த டயர்களை போட்டு கொளுத்துறதுனால வருது. அது மாதிரி காத்துலயும் அந்த பூக்களுடைய மகரந்தத்திலேருந்து அந்த இதுகள்லாம் காத்துல அடிச்சுட்டு போறதுனால காத்துல வாசனை வருது. ஆகாசத்திலயும் வாசனை கிடையாது. அதனால பூமி மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது. ஏன்னா கந்தம் உடைத்தாய் இருக்கையால். இதுதான் அனுமானம். அல்ல பூமிங்கிறது பட்சம், அது மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது அப்படிங்கிறது சாத்தியம். அது ஹேத்து கந்தமுடைத்தாய் இருக்கையால் அப்படிங்கறது ஹேத்து. இது ஒரு அனுமானம். இந்த அனுமானத்துல இது அன்வயமா இருக்கு. இந்த அன்வயம் இது பூமி இந்த இது அன்வய வியாப்தி கிடையாதுன்னு சொல்றார். இப்ப பூமியை தவிர வேறு எந்த பொருளும் கந்தம் உடையதா இராமையால அன்வய வியாப்தி கிடையாது, வத்திரேக வியாப்தி தான் உண்டு. ஏன்னா இப்ப இதுக்கு நீங்க திருஷ்டாந்தம் காமிக்கணும். இந்த வியாப்திக்கு திருஷ்டாந்தம் உங்களால காமிக்க முடியுமா? இதுக்கு சபக்ஷமே காட்ட முடியாது இல்லையா? இந்த பூமி மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது கந்தமுடைத்தா இருக்கையால் அப்படிங்கிற இதுக்கு சபக்ஷம் எங்கேயோ நீங்க பார்த்ததை நிரூபிக்கணும். அந்த மாதிரி நிரூபிக்க முடியுமா? சபக்ஷத்தை நிரூபிக்க முடியுமா? முடியாது. சபக்ஷமா நிரூபிக்கவே முடியாது. அதனால என்ன சொல்றேன்னா பூமியை முழுக்க முழுக்க இப்போ வேற ஒரு வஸ்துவை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, பூமிக்கு பதிலா பூமியில தான் கந்தம்ங்கிறதே பூமியில மட்டும்தான் இருக்கு. அந்த பூமிங்கிற அந்த பூதம் முழுக்க நீங்க பட்சத்துல எடுத்துட்டேன். அப்படி எடுத்துக்காம நீங்க ஒரு மலை மட்டும் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, இமயமலை. அந்த இமயமலை ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு மற்ற மலைகளை காட்டிலும். அந்த மாதிரி நீங்க ஒரு கம்பேர் பண்ணா உங்களுக்கு சபக்ஷம் இருக்கலாம். ஆனா பூமியினுடைய கந்தத்துவத்தை சொல்லி, பூமியினுடைய வாசனைங்கிற தன்மையை சொல்லி, அது அந்த ஒரு பூதத்துலதான் இருக்கும். பூமிங்கிற ஒரே பூதத்துலதான் அந்த வாசனையே இருக்கு. அத முழுக்க நீங்க ஒரே பட்சமா ஆக்கிட்டேன்னா அப்போ சபக்ஷமே உங்களால காட்ட முடியாது. சபக்ஷம்னா என்ன அர்த்தம்? இப்ப மடப்பள்ளிய நீங்க காட்டுற இன்னொரு பட்சமா அந்த வியாப்திக்கு, அந்த வியாப்தி அந்த நெருப்புக்கும் புகைக்கும் அந்த வியாப்திக்கு இன்னொரு பட்சத்தை நீங்க சிமிலரா இருக்கிற ஒரு பட்சத்தை காட்ட உங்களால முடியும். அந்த மாதிரி இங்க நீங்க அந்த மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது அப்படிங்கறதுக்கும் அந்த கந்தம் உடை அந்த வாசனை இருக்கிறதுனால அது மற்ற பூதங்களை காட்டிலும் வேறுபட்டது அப்படிங்கிறதுக்கு அந்த வாசனை இருப்பதனால்ங்கிற ஹேத்துவோட கூடிய அந்த வியாப்திய இன்னொரு பூதத்துல உங்களால பொருத்தவே முடியாது. இன்னொரு சபக்ஷம் காட்ட முடியாது. மேடம் ஒண்ணு நான் சொல்றேன். ஹலோ, சொல்லுங்க. மின்காலத்துல எல்லாம் வேற இது மார்ஸ் ஜூபிட்டர் அந்த மாதிரி எல்லாம் போனது இல்ல. இப்ப எங்க எல்லாமோ போறானே, அங்கெல்லாம் கண்டுபிடிச்சா அதெல்லாம் கண்டுபிடிச்சாலாம் ஒண்ணு கிடையாது. கந்தம்ங்கிறது பூமியில மட்டும்தான் இருக்கலாமே. அப்ப கந்தம் இருக்கலாம்ங்கிறதுலாம் இப்ப உங்களுக்கு சாஸ்திரத்துல என்ன சொல்ற, பஞ்சபூதங்களை தான் இப்ப எடுத்துட்டு இருக்கோம். அந்த பஞ்சபூதங்களை காட்டிலும் அங்க இருந்தா அந்த பூதங்கள்லயும் பூமி தான் உங்களுக்கு கந்தமுடையதா இருக்கும். இப்ப அந்த மார்ஸ்ல இருக்கிற பூமி, மார்ஸ்ல இருக்கிற வாயு, மார்ஸ்ல இருக்கிற நெருப்பு அப்படிதான் வருமே வழி. பஞ்சபூதங்கள் நீங்க எந்த பிளானட்டை கண்டுபிடிச்சாலும் அந்த பஞ்சபூதங்கள் தான் அங்கேயும் இருக்கும். ஏன்னா இது அண்டம் வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த பஞ்சபூதங்களும். இது எப்படின்னா, இது சிருஷ்டியினுடைய தொடக்கத்துல முதல்ல பிரகிருத்திலேருந்து மகத்துல இருந்து அகங்காரம், அங்கேருந்து உங்களுக்கு ஆகாசம்ங்கிற பூதம் வருது. இப்ப மூல பிரகிருத்திலேயே உங்களுக்கு அந்த 5 பூதங்கள் தான் இருக்கு. நீங்க எந்த பிளானட் கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் மூல பிரகிருதிக்குள்ள இருக்கிற வஸ்துக்கள் தான், இந்த 5 பூதங்கள்னால ஆன வஸ்துக்கள் தான்.
அப்படி இருக்கும் பொழுது இந்த கந்தம் அப்படிங்கிறது பூமியில இருக்கிற ஒரே ஒரு அந்த பூமிங்கிற ஒரு பூதத்தினுடைய ஒரு தன்மை. அதையே நீங்க பட்சமாக்கிட்டேன்னா உங்களுக்கு சபக்ஷங்கிறது காட்டவே முடியாது. அதனால என்ன சொல்றான்னா நம்ம இதுல இது வத்திரேக வியாப்தி இதெல்லாம் கொண்டு அன்வய வியாப்தி வத்திரேக வியாப்தி எல்லாம் இதெல்லாம் அறிய முடியாது. இந்த விஷயங்கள்லாம் அறிய முடியாது. அதனால இந்த அதீந்திரிய விஷயங்களை திருஷ்டாந்தம் காட்ட முடியாத ஆகையால் இந்த மாதிரி விஷயங்களை வேற திருஷ்டாந்தம்னா சபக்ஷம் எல்லாம் காட்ட முடியாத ஆகையால் இந்த அனுமானங்கள்லாம் நம்ம மதத்துல ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இத அவன் தார்க்கிக பட்சம் இதெல்லாம் சாதிக்கணும்னு அவன் ஏதோ முயற்சி பண்றான். அது என்னங்கறத நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இதுல வேற ஏதாவது சந்தேகம் இது புரிஞ்சுதா? அந்த மார்ஸ் ஜூபிட்டர் அதெல்லாமே இந்த பூதங்கள் தான் அங்கேயும் இருக்கு. ஓகே ஓகே புரிஞ்சுது. மேடம் ஒரே ஒரு சின்ன டவுட் இதுல. கேளுங்க. பக்ஷம் சொல்றான் ஆனா சபக்ஷமே வராத போது ஏத்துவே வராது. அங்க தார்க்கிகன் எப்படி சொல்றான்? அது தார்க்கிகன் அவங்க இது அன்வய இதுக்கு அன்வயம் தான் சொல்ல முடியாது, வத்திரேகத்துல சொல்லலாம்னு அவன் வச்சுட்டு இருக்கான். அன்வயம் சபக்ஷம் இல்ல விபக்ஷத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவன் தார்க்கிகன் வச்சுட்டு இருக்கான். அன்வயம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது திருஷ்டாந்தம் காட்ட முடியாது. சபக்ஷம் நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவன் இத கேவல வத்திரேகத்துக்கு எடுத்துக்கலாம். பூமி இல்லாதது மாதிரி மற்ற பூதங்களுக்கும் இந்த மாதிரி இதனுடைய அந்த கந்தம் பூமியில இல்லாத மாதிரி அது வத்திரேகத்துல சொல்லலாம்னு அவன் சொல்றான். அது எப்படிங்கறத நம்ம அடுத்த வாரத்துல பாக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் இந்த அனுமான வாக்கியங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற வாக்கியங்கள் எல்லாத்துலயும் இத மறந்துடாம இருக்கணும். ஏன்னா அடுத்த கிளாஸ் திருப்பியும் இன்னும் பட்சம் சாத்தியம் ஹேது இன்னும் சில திருஷ்டாந்தங்களோட வரும். அப்படி வரும்பொழுது நீங்க இது எல்லாத்தையும் டோட்டலா அது ஏன்னா ஒரு வாரம் இடைவெளி இருக்கிறதுனால அதெல்லாம் மறந்துடாம இருக்கணுங்கிறதுக்காக திருப்பி எல்லாத்தையும் ஒரு தரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சொன்ன அந்த அனுமான வாக்கியங்கள் எல்லாம் எது பட்சம் எது சாத்தியம் எது ஹேது எது திருஷ்டாந்தம் சபக்ஷம் விபக்ஷம் எல்லாத்தையும் நல்லா அதை மனசுல வச்சுக்கோங்க. அப்பதான் திருப்பி 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 நம்ம பழசுக்கு போகாம மேல மேல அதை பார்த்துட்டே போகலாம். சரியா? அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வியாழனும் சனி தானே? ஆமா மேடம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நமஸ்காரம். அதுக்குள்ள தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.